வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வெற்றி ஹெல்த் டிப்ஸ். நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் சால்வின் கோல்டு சிரப்போட பயன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சால்வின் கோல்டு சிரப், இந்த சிரப் பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைகளுக்கான சிரப். இந்த சிரப்பில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளோர்பெனிரமின் மாலியேட், அதாவது சிபிஎம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மருந்து வந்து 2 mg அளவுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. கூடவே பேராசிட்டமால் 125 mg அளவுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பினெலபிரின் 5 mg ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த 3 மெடிசனும் சேர்ந்து தான் இந்த சால்வின் கோல்டு சிரப்பில் வந்து இருக்குது. பொதுவாக இந்த சால்வின் கோல்டு சிரப்பு வந்து குழந்தைகளுக்கு டாக்டர் வந்து எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய குழந்தைகள் வந்து சளி பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு டாக்டர்ஸ் வந்து இந்த மருந்தை வந்து பரிந்துரை பண்ணுறாங்க. குழந்தைகளுக்கு பொதுவாக கோல்டு, அதாவது சளி பிடிக்கிறது அப்படிங்கிறது சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயம். அதனால் அந்த காமன் கோல்டுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் இந்த சால்வின் கோல்டு சிரப்பு வந்து பயன்படுது. இந்த சால்வின் கோல்டு சிரப்பை வந்து குழந்தைங்க எடுத்துக்கும் போது அவங்களுக்கு இந்த மூக்கடைப்பு, ரன்னி நோஸ், வாட்டரி ஐஸ், அதேமாரி தும்மல், அப்புறம் வந்து இது கன்ஜஷன், ஸ்டஃபினஸ் போன்ற பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். அது மட்டும் இல்லாமல் நிறைய குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த மூச்சுக்குழலில் வந்து சளி ரொம்ப கட்டியாக இருக்கும். அந்த மாதிரி கட்டி இருக்கிற சளியை கரைச்சி வெளியேற்றுறதுக்கு இந்த சால்வின் கோல்டு சிரப்பு வந்து பயன்படுது. நிறைய குழந்தைங்களுக்கு இருமல் வந்து அதிகமாக வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த சளி வந்து அதிகமாக இருக்கிறதுனால அவங்களால சரியாக சுவாசிக்க முடியாது. அந்த மாதிரி பிரச்சனை சரி செய்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த மருந்தில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான மூலக்கூறுகள் எல்லாமே உள்ளே இருக்கக்கூடிய அந்த கெட்டி சளி எல்லாத்தையுமே நல்லா கரைச்சி இருமல் மூலியமாக வெளியேற்றிடும். குழந்தைங்க இருமும் போது நல்லா அந்த சளி வந்து வாய் வழியாக வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் குழந்தைங்களோட அந்த மூச்சுக்குழல் பகுதி பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத் ஆயிரும். உள்ளே நல்லா விரிவடைஞ்சு அந்த ஏர் வந்து போயிட்டு வர்றதுக்கான அந்த கேப் வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் சரியாகும். அதனால் இந்த சால்வின் கோல்டு சிரப்பு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து மூச்சுக்குழலில் இருக்கக்கூடிய அந்த அடைப்புகளை சரி செய்கிறதுக்கும் பயன்படுது. இந்த சிரப் பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்மில் எடுக்கக்கூடிய மருந்து. அதாவது டாக்டர் குழந்தைங்களுக்கு பரிந்துரைத்தால் மட்டும்தான் இந்த நீங்கள் மருந்தெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுக்கணும். நீங்களாக சுயமாக போயிட்டு மெடிக்கல் ஷாப்லேயோ எங்கேயுமே இதை வாங்கி யூஸ் பண்ணக்கூடாது, குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது. கண்டிப்பாக இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லா மருந்துகளுக்குமே சில சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த நோய்க்கு எந்தெந்த மருந்து எவ்வளவு சாப்பிட்ணும் அப்படிங்கிறது டாக்டருக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் சுயமாக எந்த ஒரு மருந்தையும் நீங்கள் எடுத்துக்காதீங்க, அல்லது மெடிக்கல் ஷாப்பில் போய் டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் வாங்கி பயன்படுத்தாதீங்க. அதே மாதிரி இந்த மருந்தை எத்தனை நாளைக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் குழந்தைங்களுக்கு டாக்டர் வந்து இந்த மருந்தை 1 வாரம் அல்லது 3 நாள் 4 நாள் எத்தனை நாளைக்கு எழுதி கொடுக்குறாரோ அத்தனை நாளைக்கு நீங்கள் தொடர்ந்து இதை குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் டாக்டர் உங்களுக்கு பரிந்துரை செஞ்ச அளவை விட அதிகமாகவும் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி டாக்டர் பரிந்துரை செஞ்ச அளவை விட கம்மியாகவும் கொடுக்கக்கூடாது. எவ்வளோ எடுத்துக்க சொன்னாங்களோ அந்த அளவு வந்து தொடர்ந்து அந்த ட்ரீட்மெண்ட் முடிகிற வரைக்கும் எடுத்துக்கணும். சரி, இந்த சிரப்பு வந்து குழந்தைங்க சாப்பிட்றதுனால ஏதாவது சைடு எஃபெக்ட் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா மருந்து மாத்திரைக்குமே சில சைடு எஃபெக்ட் இருக்குது. அது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் முறையாக நம்ம எடுத்துக்காததுனாலையோ, அல்லது அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிறதுனாலையோ, அல்லது டாக்டர் பரிந்துரை இல்லாமல் தெரியாமல் அந்த மருந்து யூஸ் பண்ணுறதுனாலையோ நிறைய சைடு எஃபெக்ட் வரலாம். அப்படி சின்ன சின்ன சைடு எஃபெக்ட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டயோரியா, அந்த நாசியா, ஹெட்டேக்கு, டிசினஸ் மற்றும் இந்த ஆன்சைட்டி, வீக்னஸ், பாடி பெயின், இந்த மாதிரி சில பிரச்சனைகள் வந்து வரலாம். அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் சைடு எஃபெக்ட் ஃபீல் பண்ணாலும் உங்கள் குழந்தைங்களுக்கு தெரிஞ்சாலும் உடனே மருத்துவர் அணுகி நீங்கள் அதை தெரிவிக்கணும். இந்த மருந்து இல்லை, எந்த ஒரு மருந்து மாத்திரை வாங்கினாலும் வீட்டில் ஸ்டோர் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு எட்டாத இடத்த வச்சுருங்க. ஏன்னா நீங்கள் அதை கவனிக்காத சமயத்தில் அவங்க முழு மருந்தையும் எடுத்து சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எந்த ஒரு மருந்து மாத்திரையாக இருந்தாலும் குழந்தைங்களுக்கு எட்டாத இடத்துல வச்சுருங்க. மேலும் நீங்கள் எந்த மருந்து வாங்கினாலும் அதனோட லேபிளை நல்லா கவனமாக படித்து பாருங்கள். எக்ஸ்பிரி டேட்டை முதல்ல செக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.